சூப்பர் மறுபடியும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. காமெடி ஃபுல்லாக காமெடி. படம் நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா காமெடியாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சொல்லுங்கள். அவர் நான் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப காமெடியான படம். போன படம்லாம் ரொம்ப ஓகேவாக இருந்துச்சு. இந்த வாட்டி நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாங் தான் தேவையில்லாத இடத்துல 2 பாட்டு வச்சுட்டாங்க. மித்தபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் சார் படம் சூப்பராக இருந்தது. காமெடியாக இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம் வந்து. சூப்பர் சார். சாங் சூப்பராக இருக்குது. பங்கிராமன் சார் நல்லா நடிப்பார். சூப்பர் நடிப்பாக இருக்குது. நல்லா போயிட்டு படம் சூப்பர் நல்ல படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங் இந்த மாதிரி பயம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னத்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் காமெடி என்னன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னே கொஞ்சம் லேகு. மற்றபடி அண்ட் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படி பார்க்க வந்தேன். 2 சீனுமே நல்லா வந்திருக்கு. ஒரு சீன் வந்துட்டு நான் அவர் என் ஒய்ஃப் அப்போ கல்யாணம் பண்ணியிருப்பாரு, என் ஒய்ஃப் சமைச்சு கொடுக்கலையா அப்படின்னு அவங்க ஆஃபீஸில் கேட்பா. அது ஒரு சீனு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு கேரியரோடு வருவார். ஒய்ஃப் சமைச்சு கொடுத்துருக்காங்களா, என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படி போய் பார்ப்போம், ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த 2 காமெடி சீன்ட்டையும் நான் அவர் கூட காம்பினேஷனில் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க. சாங்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. ஃபைட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல நான் ரீசெண்டா சதனம் சார் படத்துலயும் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம்னு சொல்லுவேன். ஃபேமிலியோட பார்க்கலாம். அவங்க காம்பினேஷன்லாம் எல்லாமே அல்டிமேட்டா இருக்குங்க. நீங்க உள்ள தியேட்டருக்குள்ள என்டர் ஆயிட்டு வெளியில போற வரைக்கும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆக்சுவலா நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் ஆடியன்ஸ் ஏதாவது சீனுக்கு சிரிக்காம இருக்காங்களா என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். ஆனா எல்லா சீனுக்குமே விழுந்து சிரிக்கிறாங்க. ஃபுல் என்டர்டைன்மெண்ட். தேங்க்யூ. படம் பத்தி அதான் இது படம் செகண்ட் டைம் பார்க்குறேன். என்னன்னு தெரியல. நான் எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் அங்கே எல்லாம் கொஞ்சம் எல்லாம் வந்துச்சு. டைட்டில் இது என் கதை அந்த மாதிரி போட்டிருக்காரு. இது என் கதை அவங்க எடுத்தாங்கன்னு அப்படி நான் சொல்ல. நான் ஒரு 2006 வெட்டிங் ஆனிவர்சரின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ நிறைய இமேஜஸ்ஸு, ஃபேமஸ் இமேஜஸ்ஸு அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் வேற படத்துக்கு பேரெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த இப்படி டெட் பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணுவோம், இப்படி பண்ண ரமணா படத்துல மாதிரி, இப்படி பண்ண சூப்பர் டீலக்ஸ் மாதிரி சொல்றாங்க பப்ளிக்கு. இப்படி சொன்னா எந்த படத்துல பார்த்தோம்னு சொல்றாங்க. மயிலேர் மட்டும் இல்லை, நாகேஷ் டெட் பாடி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் இன்டர்வல் மேலே வீக்காக இருக்கு. கொஞ்சம் பேர்ல கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 20 சீட்ஸ் காலி ஆகிடுது. அப்போ கொஞ்சம் பேரெல்லாம் ஒரு 80% பேருக்கு நிறைய கிளம்பிட்டாங்க. பட் இந்த படம் ரொம்ப நல்லா ஓடணும், ரொம்ப நல்லா முயற்சி பண்ணியிருக்காங்க. ரொம்ப வர்பல்லா இருக்கு, ரொம்ப டைலாக் இருக்கும், ரொம்ப சட்டிலாக இருக்கும், ரொம்ப சட்டிலாக